கேண்டில்ஸோ அது மட்டுமே தனியா டிடெக்ட் பண்ணி இந்த டேஷ்போர்டு வந்து நம்மளுக்கு சொல்லும். ஸோ C10 C17 இந்த மாதிரி ஒவ்வொரு கேண்டில் வைஸ்லயும் நம்மளுக்கு அந்த டேட்டாஸ் வந்து தனியா வந்து இது சொல்லும். அதே மாதிரி இந்த ஒரு பிரேக் அவுட் லெவல் இது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த லுக் பேக் கேண்டில்ஸ் பாருங்க, இதுல வந்து 50 கேண்டில்ஸ் போட்டிருக்கேன். இதுல வந்து 100 கேண்டில்ஸ் வரைக்கும் போடலாம். இப்போ ஈவனோட ஸ்கேல்பிங் இருக்கும்போது நம்ம ஒரு 30 கேண்டில்ஸ் போட்டிங்கன்னா இந்த 30 கேண்டில்ஸ்ல வந்து எந்த கேண்டில் வந்து ஹையஸ்ட் வால்யூம் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் அந்த கேண்டிலை பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு பாப்அப் அலர்ட் வந்துடும். ஓகே, அடுத்த அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹை வால்யூம் கேண்டில்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டேஷ்ல இருந்து இது டிடெக்ட் பண்ணி இது காமிக்கும். பர்டிகுலர்லி இந்த ஹை வால்யூம் கேண்டிலை மட்டும் சார்ட்ல வந்து தனியா வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். இப்போ 3 மினிட்ஸ் போடுறேன். 3 மினிட்ஸ் போடும்போது பாருங்க, உங்களுக்கு இந்த 125 கேண்டில் வந்து ஹை வால்யூம், அதே மாதிரி 135 வந்து ஹை வால்யூம், 172 ஹை வால்யூம். இப்போ இந்த ஹை வால்யூம் கேண்டில் வந்து வச்சு நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கிறது, இந்த செலக்டிவான இந்த கேண்டில்ஸ் வச்சு நம்ம எப்படி ட்ரேட் இனிஷியேட் எடுக்கிறதுனா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு டிஸ்கஸ்